நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜித் தொலைக்காட்சி. உங்கள் உணர்வுகளின் சங்கமம். அனைவருக்கும் வணக்கம். நான் மாதவி வில்லிசை குழு குடம் வாத்தியம் பண்ணக்கூடிய அந்தோணி பேசுகின்றேன். இன்னைக்கு தை இரண்டாவது திங்கள் செவ்வாயை முன்னிட்டு திருச்செந்தூர் அருகாமையில் உள்ள சண்முகாபுரத்தில் இந்த வில்லிசை நடத்தினோம். மிகவும் சிறப்பாக இருந்தது. இப்போ தான் நடத்தி முடித்தோம். இப்போ இட்லி ரெடியாக சாப்பிட போகிறோம். இப்படி முடிச்சு இல்லை, உண்மையிலே இன்னைக்கு ஒரு கம்பேக் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் கழிச்சு மாதவல்லீஸ்வருடைய மாயாண்டி பாட்டுக்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் இருந்து ரசிக்கக்கூடிய ஒரு கூட்டத்தை இன்றைக்கி நம்ம பார்த்தோம். அது மட்டும் இல்லை, ஒரு விறுவிறுப்பான இன்னைக்கு தாளங்களோடு இன்றைக்கி இருந்துச்சு. தாத்தாவுடைய கம்பேக்கு பார்த்தீங்கன்னா அண்ணன் குடம் வாத்தியம் இன்னைக்கு பட்டையை கலப்புற மாதிரி இன்றைக்கி கம்பெனி கொடுத்துருந்தாங்க. அவரோட முடியாத சூழ்நிலையை கூட அதை ஈக்குவல் பண்ணி கொண்டு போயிருந்தாங்க இந்த நிகழ்ச்சியை. ஓகே, இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஓகே, டோன்ட் மிஸ் இட். இந்த வீடியோவை கண்டிப்பாக அவங்க வாழ்க்கையிலே மறக்க முடியாது. அப்படி மாயாண்டிக்கு ஒரு பேர் சொல்கிற மாதிரி இந்த பாட்டு மாதவிக்கு நிச்சயமாக இருக்கும் அப்படின்னா சந்தேகமே இல்லை. கண்டிப்பாக இந்த வீடியோ நீங்கள் பார்க்கணும். பார்த்துட்டு சொல்லுங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. திருச்செந்தூருக்கு வடபக்கம் ஒரு 1 கிலோமீட்டருக்கு வடக்க சண்முகபுரம் சிறப்பாக வில்லிசை நடத்தணும். இந்த கோயில் பேர் என்ன பேரு? மாரிமுத்தம்மாள் கோயிலில் சிறப்பாக வில்லிசை நடத்தணும். இந்த சண்முகபுரத்து மக்கள் அனைவரும் நல்ல ஆதரவு கொடுத்தாங்க. ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பா நன்றி. எப்படி இருந்துச்சு இன்னைக்கு நிகழ்ச்சி? நல்லா இருந்துச்சு, பிரமாதமா இருந்துச்சு. போன வருஷமா அவங்க தான் வந்திருந்தாங்க. சரி, அடுத்த வருஷமா சொல்லியாச்சு. சரி, ஓகே. ஸ்பான்சர் பண்றவரு உயிரோட இருக்கிற வரைக்கும் அவங்க தான் கொடுப்போம் சொல்லியிருக்காரு. வில்லுப்பாட்டு எப்படி இருந்துச்சு? வில்லுப்பாட்டு சூப்பரா அருமையா இருந்தது. எல்லாருமே நாங்க விரும்பி நல்லா பார்த்தோம். சூப்பர்ண்ணே. நல்லா. உங்க பேரு? என் பேரு பொன்ராஜ். என்ன நீங்க? பார்த்திபன். நீங்க? சுடலை ஆனந்த். நீங்க எப்படி ஃபீல் பண்ணீங்கண்ணே? சரி, எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு. நன்றிண்ணே, எல்லாருக்கும் நன்றி. ஓகே.
ஹலோ.
வயிற்றில் பிறந்த தொல்லை போ போக துயரம் போம் குணமால் மருணை கோபுரத்துள் வீச்சிருக்கும் கணபதியை கை தொழுத காப்பே வாக்குண்டாம் நல்ல மனதுண்டா வாமலராய் நோக்குண்டா மேனி நொடுங்காதே பூக்கொண்டு துப்பாய் திருமேனி துன்பிக்கையான் உன் பாதம் தப்பாமல் சார்பார் தமக்கே யானை முகம் இருகொம்பும் மகன்ற மார்பும் சிறுகண்ணும் பானை போல் பெருவயரும் பங்கான பொன்பு நூலழகும் தானே தோன்று எனது உள்ளத்தில் தயவாய் வாழும் விநாயகா நானே உமது பாதம் பணிலேன் என் நாவில் வந்துதிப்பாய் ஓம் கணபதி வெள்ளை கலையுடுத்தி வெள்ளை பனி பூண்டு வெள்ளை கமலத்தில் வீச்சிருப்பால் அன்னை வெள்ளை வெள்ளை அரியாசனத்திலே அரசரோடு என்னை சரியாசனத்தில் வைத்த எந்தாயே அண்டர்கள் துயரம் தீராயோ திமா நகரில் வந்து பிறந்தோ தண்டகாருணியம் சென்று சமுத்திரத்தை ஓரணையாகவே கட்டி கொண்ட ராவணனை மாய்க்க கோதண்டம் கையில் ஏந்தும் வந்தேரி போச்சும் ராமா ராமச்சந்திரா உன் பொன்னடி கமலம் போச்சு போச்சு பச்சாத பொய்கை வளநாடு கண்டு மலை மேல் இருக்கும் திருமலை முருகா உச்சார் தன்னை எனக்கு ஒருவர் இல்லை உமையால் தனக்கு மகனே முத்தாடை தந்து அடியாளை ஆட்கொள்வாய் முருகேசா என் மனத்துள் நின்று விஸ்தனமாகவே புள்ளி மயில் ஏறி வர வேண்டும் என சுந்தரி சவந்தரி நிரந்தரி சோதியாய் நின்ற உமையே சுக்கிரவாரத்தினால் உன்னை தரிசிப்பவருக்கு அருள் புரிவாய் என் தாயே அத்தி வரதண்டங்கை சக்தி சிவன் ரூபமதை அடி
என் நம்பிகை அங்கையர் கண்ணி அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி அம்பிகை மாறி முத்தம்மாள் முத்தாரம்மாள் என கருள் புரிவார். சம்போ ஹரி ஓம் நம சிவாய வேத வீரா
சபையோர்களே பெரியோர்களே பெரியோர்களே சபை நிறைய வந்த என் தாய்மார்களே தாய்மார்களே பெரியோர்கள் சபையோர்கள் என்னை பெற்றெடுத்த தாய்மார்களே தாய்மார்களே கல்வி கற்ற பெரியவர்களே பெரியவர்களே தொழில் படித்த கலைவாணர்களே கலைவாணர்களே வருங்கால மாணவ செல்வங்களே வாலிபர் இளம் சிங்கங்களே சிங்கங்களே எனது அருமை சகோதரர்களே சகோதரர்களே அதாவது என்ன திருச்செந்தூருக்கு அருகாமையிலே அமைந்திருக்கக்கூடிய கந்தனின் திருநாமத்தை பெற்ற இந்த சண்முகாபுரம் நகரத்திலே மக்களை காத்து ரட்சித்து எந்தெந்தைக்கும் கிருபையுடனே குழுவிருந்து வரக்கூடிய ஊருக்கு பேர் அமைஞ்சிருக்கு பாத்தீங்களா? என்ன என்ன திருச்செந்தூர் மாநகரிலே அருகிலே அமைந்துள்ள அதாவது சண்முகாபுரம் சொன்னா அப்படின்னா அந்த முருகனுடைய நாமத்தை குறிக்கும். ஆமா 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 முருகன் பக்கத்துல இருக்காரு, பிற அவர் பேர் இல்லைன்னா எப்படி? சரிதானே, அதனாலதான் சண்முகாபுரம்னு வச்சிருக்காங்க. அப்பேற்பட்ட இந்த சண்முகாபுரத்திலே அமைந்திருக்கக்கூடிய என் நம்பிகை அங்கையர்கண்ணி அகிலாண்டு கோடி பிரம்மாண்ட நாயகி அருள்மிகு என் தாயாகப்பட்ட மாரிமுத்தம்மன் திருவாலயம். இந்த ஆலயம் பெரிய ஆலயம். அப்பேற்பட்ட இந்த அம்மாளுடைய திருவாலயத்திலே ராமரோடு சீதாதேவி மாயாண்டி சுடலை மற்றும் உள்ள பரிவார தெய்வங்கள் எல்லாம் அமைந்திருக்கக்கூடிய நேரத்தில் அம்மாவுடைய ஆலயத்திலே கொடை விழா பெரும் விழாவாகவே இந்த தை மாதத்திலே நடந்து வருகின்றது. அப்பேற்பட்ட இந்த அம்மாளுடைய ஆலயத்திலே இன்னைக்கு ஒரு நேர வில்லுப்பாட்டுக்காக நாமளுடைய வில்லிசையை இந்த ஆலயத்திற்கு வரவழைக்க வேண்டும் என்று இரண்டாவது வருடமாகவே நாமளை இங்கு வரவழைத்து உள்ளார்கள். என்ன ரெண்டு போன வருஷம் வரும்போது எனக்கு கல்யாணம் முடிஞ்சிருந்துச்சு. 2 வருஷம் ஆகி போச்சு. ஆமா வேற எதுவும் விசேஷம் இருக்கா? 25 வயசுல கல்யாணம் முடிச்சேன். இப்ப வயசு 27 வயசு ஆயிட்டு. வேற குழந்தை குட்டிகள் எதுவும் இருக்கா? குழந்தை ஒண்ணு குட்டி ஒண்ணு இருக்கு. அப்படியா? ஆமா 2 இருக்கு. எனக்கு 4 கழிச்சு புதன்கிழமை கல்யாணம். அப்படியா? ஆமா 14ஆம் தேதி. புதன்கிழமை அவருக்கு கல்யாணம் இல்ல, உனக்கு இல்ல உங்க மகளுக்கு கல்யாணம். அவ பொண்ணுக்கு கல்யாணம். நான் 2 வருஷம் தான் வந்தோம்னு அண்ணாச்சி கிட்ட சொன்னேன். சரி அண்ணாச்சி நம்ம 3 வருஷம் வந்தோம் அப்படிங்காரு. அப்படியா? அப்ப நீங்க சொன்னபடியே இருக்கட்டும். இப்ப எப்படியா தாய் சொல்லத்தான் போறா. ஆமையா அப்படி நினைச்சுக்கிட்டு இருந்தேன். சரி கரெக்டா சொல்லிட்டே நீ. ஆமா 2 வருஷம். அப்படி இரண்டாவது முறையாகவே இந்த ஆலயத்திற்கு நாமளை அன்போடு வரவழைத்து போன வருஷம் வரும்போது நல்லா வரவேற்பு கொடுத்தாங்க. வீட்டுக்கு அனுப்பி வைக்கும் போது நம்மள சந்தோஷமா நல்லபடியா அனுப்பி வச்சாங்க. அதை போலவே அதில் இருந்து இன்னும் அதிகமாக இந்த வருடமும் நாமளை அன்போடு ஆதரவோடு இங்கு வரவழைத்து உள்ளார்கள். நாமளை வரவழைத்த அனைவர்களுக்கும் அனைத்து அன்பு உள்ளத்திற்குமே நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொண்டு அதாவது எந்த ஒரு ஆலயத்திலேயுமே நாமல் முதலாகவே இந்த வில்லிசையை ஆரம்பிக்க வேண்டுமானால் அது எந்த ஒரு கோவிலாக இருந்தாலும் என்ன ஒரு தெய்வமாக இருந்தாலும் அந்த ஆலயத்திலேயே முதலாகவே சாஸ்தாங்கதைகளை தான் ஆரம்பிக்க வேண்டுமா? முதல்ல அவருக்கு ஆரம்பிக்கணும். ஏன் ஐயனாருக்கு பாடுகிறார்கள் தெரியுமா? எதற்காக? அதாவது அகில உலகத்திலேயே கலியுக தெய்வமாகவே பிறந்தவர் ஐயனார் ஒருவர் தான். அப்படின்னா என்னென்ன? அப்படின்னா நம்ம எல்லாம் தாய்க்கும் தந்தைக்கு பிறந்த சாதாரண மானிட மனுக்கள். ஆனால் என் தருமஞான சாஸ்தா ஹரிஹரபுத்திரன் ஐயனார் அப்படி கிடையாது. ஹரிக்கும் சிவனுக்கும் ஆணுக்கும் அப்பாவுக்கும் பிறந்த பிள்ளை. நம்ம எல்லாம் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் பிறந்த பிள்ளை. ஆனா ஹரிஹரசுதன் ஐயனார் அப்படி கிடையாது. அப்பாவுக்கும் பிறந்த பிள்ளை. அப்பேற்பட்ட ஹரிஹரபுத்திரன் தருமஞான சாஸ்தா ஐயனார் பிறந்தாத்தான் அனைத்து தெய்வங்களுமே இந்த ஆலயத்துக்கு வருமா? அப்படி சாஸ்தா பிறவியாகவில்லை என்றால் சாஸ்தா மட்டும் பிறக்கலைன்னு வைங்க, என்ன ஆகும்? சாமி திருச்செந்தூர் பைபாஸ்ல பைபாஸ்ல வீட்டுக்கு போயிருவாரு. நம்ம சண்முகாபுரத்துக்கு உள்ள வர மாட்டார். நம்ம வீட்டுக்கும் போவாரு. முருகரை பார்க்கணும்னா திருச்செந்தூருக்கு போயிருவாரு, கடற்கரைக்கு போயிருவாரு. அதனால ஐயனார் பிறந்தாத்தான் அனைத்து தெய்வங்களுமே இந்த ஆலயத்துக்கு வரும். அதனால நமக்கு ஒரு நேர நிகழ்ச்சியா இருப்பதனால 4 வார்த்தையிலேயே நாங்கள் சாஸ்தாங்கதையை பிறவி செய்து விட்டு
போன வருஷம் அம்மனுடைய கதையை பாடினோம், அழகா பாடினோம். இந்த வருஷத்திலே சரி பாட போறோம். பாடும் பாட்டிலே பழுது குச்சங்கள் எல்லாம் இருந்தாலும் சொல் குச்சங்கள், இசை குச்சங்கள், கதை குச்சங்கள், கதை குற்றங்கள், கதையிலேயே பொருள் குச்சங்கள், பொருள் குற்றங்கள், சாரீர குச்சம் குறை இருந்தாலும் சரீர குச்சம் குறைகள் இருந்தாலும் எங்கள் ஆட்கள் அடி தாளங்களில் ஒரு குறைகள் இருந்தாலும் முன்னு சொல் பின்னால் இருக்கலாம், பின் சொல் முன்னால் இருக்கலாம், முன்னாடி இருக்கலாம். அறிந்து பாடினாலும் அறியாமலே பாடினாலும் நாங்க பாடினாலும் தெரிந்து பாடினாலும் எங்களுக்கு தெரியாமலே பாடினாலும் எங்களுக்கு முன்பாகவே இந்த ஆலயத்திற்கும் இந்த ஊருக்கும் எத்தனையோ பெரிய பெரிய புலவர்கள், பேரறிஞர்கள், கவிஞர்கள் எல்லாம் வந்து பாடி இருக்கலாம். ஆன போதிலும் அடியால் நான் ஒரு சிறு குழந்தை, உங்கள் வீட்டு பிள்ளையாகிய நான் மாதவி. என்னால் தெரிந்தளவு என் சிச்ச அறிவுக்கு எட்டியவாறே உங்கள் முன்னால் நான் பாடுகின்றேன். நான் எல்லாம் தெரிந்தவளும் அல்ல, அனைத்தையும் கற்றவளும் கிடையாது. எனக்கு என் குருநாதர் கற்று தந்தபடியாகவே உங்கள் முன்னால் நான் பாடுகின்றேன். உங்கள் வீட்டு பிள்ளை தவறு செய்தார், அதனை எப்படி வீட்டிற்கு அழைத்து சென்ற அன்போடு ஆதரிப்பீர்களோ, வீட்டுல கூட்டிக் கொண்டு எப்படி பச்சை மட்டை கொண்டு பட்டாரு அடிப்பீங்களோ, அது போல அல்லாமல் அப்படி இல்லாமல் ஒருவேளை கோவம் வந்தா கொடுத்துக்காரு தாத்தாவை கூட்டிட்டு போங்க. எதுக்கு? அல்ல உனக்கு கொடுக்கிறதுக்கு தான். அடிக்கவா? அடி வாங்குவாரு. ஆமா, ஏற்கனவே ஒரு வாரமா வீட்டுல இருந்து நல்ல சாப்பாடு வீட்டுல பாட்டுக்கு போங்க. வீட்டுல இருந்தா உடம்பு கருத்துருது. பிறகு ஊர் சாப்பாடு சாப்பிட்டா தானே இழைக்கும். ஆமா, ஊர் சாப்பாடு சாப்பிட்டா தான் இழைக்கும். அதனால ஒருவேளை உங்க யாருக்காவது கோவம் வந்தா இந்த கொடுத்துக்கார தாத்தாவை கூட்டிட்டு போய் நல்லா குடுக்குன்னு கொடுத்து வீட்டுக்கு அனுப்பும் போது சின்னதா ஒரு டானிக் பாட்டில் வாங்கி கொடுங்க. என்ன டானிக்? டாம் டானிக்கியா? உனக்கு மேல் வலிக்கும் பத்தியா? அதுக்கு அந்த பாட்டில் இல்ல, வேற பாட்டில். 11:31 18:48 ஒண்ணு வாங்கி கொடுத்தா 18:48யா? 18:48 பேரை மாத்தி சொல்லுத. நமக்கு என்ன தெரியுது? அப்படியா? நமக்கு அத பத்தி என்ன தெரியுது அண்ணாச்சி? அதனாலே ஆறு பிழை 100 குற்றங்கள் அடியாளை ஆதரிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். கேட்டுக்கொள்கிறோம் ஐயா. பாதி மதி ஆமையா கங்கையோடு பாம்பணிந்து பார்வதியை மனம் புரிந்த ஆதி சிவன் முகமது கலிதமாகி ஆமையா அச்சுதல் என் பெருமான் இருகரத்தினால் எந்த சோதி மணி விளக்கு ஒளிர்வு போல் 5 மைந்தர்கள் தோளினில் புழு இளங்கல் தோன்றி மேதினில் அரிக்கும் சிவனுக்கும் அரிகர புத்திரனாகவே வந்து உதைத்த தருமன் ஞான சாஸ்தாக்கள் யாரெல்லாம் வந்து பிறந்தார் தெரியுமா? சாஸ்தா பிறந்தது பங்குனி மாதம் புதன்கிழமை உத்திர நட்சத்திர தண்டு பிறந்தார். அவர் பிறந்த கிரகம் என்ன தெரியுமா? பங்குனி மாதம் புதனது உத்திரம். ஐயா, பங்குனி மாதம் புதனது உத்திரம். நல்ல பௌர்ணமி பஞ்சமி கடந்த லக்கணத்தில் இங்கிதமாகவே அமிர்த யோகத்தில் ஆவிக்கும் சிவனுக்கும் பிள்ளையாய் பிறந்தார். அவர் கையில் பிறந்தவர்க்கு கையனார் என்றோ அவர் ஆவியிலே
குலவு போடுங்கன்னா வாயில எழுத்தே போட்டுக்கிட்டு இருக்காவோ. போட தெரிஞ்சாதான் அப்படியே போட்டுருப்போம். நாங்க வெஜிடபிள் பிரியாணி சாப்பிட்டோமா சரி எங்களுக்கு தூக்கமா வருது. பெட்டியில இருந்து ஏதோ கொடுத்தாங்க, ஆமா கையில வாங்கி வச்சுக்கிட்டு குலவு போடாம வாயில போட்டுக்கிட்டு இருக்காவோ. குலவை போட தெரியாது. அது எப்படியா போட தெரியாம இருக்கும்? ஆமா நேத்து தூத்துக்குடி போனோம் வில்லுப்பாட்டுக்கு. சரி இப்படிதான் குறவு போட சொன்னேன். ஒரு ஆளும் குறவு போடல. பரவாயில்ல, உள்ள போன உடனே இப்ப வருது. சூப்பர். அதாவது எந்த ஒரு ஆலயத்திலையுமே எவ்வளவுதான் பெரிய பெரிய கலை நிகழ்ச்சிகள் எல்லாம் இருந்தாலும் கூட அம்மனுக்கு உகந்ததே இந்த குலவை சத்தம் தானா. அதனால நாங்க எவ்வளவு படிச்சாலும் நீங்க குலவு போட்டா தான் சாமியே வரும். மனசு குளிரும். ஆமா, அதனால நீங்க குலவைய போட்டு மத்த வேலையை பாருங்க. போட்டுட்டு தாய போடுங்கம்மா ஒரு குலவை, பொன்னான மணி குலவை, முக்கா முக்கா முழுதேனா குலவை போடுங்கம்மா. ஏய் இன்னும் ஒரு குலவை இருகரையும் பெருகி வர ஆரி முத்த வாசலில சாசாமி ரண்ட போது அவருக்கு பொன்னால பூநூல அவந்தளித்த நாடம்மா வெள்ளையால பூநூல அவருக்கு வெங்கலத்த நாடம்மா தங்கத்தால பூநூல
மறைமுகமே ஒரே அமைப்பு அவ முகமகுட கிரீடம் மட்டும் 3 லட்சம் மதிப்பு அது 5000 பொன் பெருமா செல்வ இடமாலை அது 5000 பொன் பெருமா செல்வ இடமாலை மறை அணிந்திருப்ப மேலே அவ அங்கத்திலே மன்னேது பார் திருச்செந்தூர் சேலை